ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. பால்ய உபநயன சிறப்பு. 5 வயசிலேயே ஆச்சாரியாலுக்கு உபநயனம் செய்து விட்டார்கள். சம்பந்தர் கதையை பார்க்கும்போது அவருக்கு 3 வயசில் அவர் பதிகம் பாட ஆரம்பித்து அப்புறம் சில க்ஷேத்திரங்களுக்கு யாத்திரை பண்ணிவிட்டு வந்தவுடனேயே உபநயனம் செய்து விட்டதாக பெரிய புராணத்திலிருந்து தெரிகிறது. உபநயன பருவம் எய்த என்று சொல்லியிருப்பதால் மினிமம் எந்த வயசில் பூணூல் போடலாமோ அப்போதே போட்டுவிட்டார்கள் என்று துவனிக்கிறது. நித்திய உபநயனம் என்பதற்கு மினிமம் 8 வயசு, காமிய உபநயனம் என்பதற்கு 5 வயசு. நித்தியம் காமியம் என்று 2. நித்திய கர்மா என்பதற்கு உள்ளூர ஏற்படுகிற ஆத்ம சக்திதான் பலன். வேறு அதனால் எந்த இஷ்ட லாபமும் அடைய முடியாது. உண்மையே சொல்வதால் லாபம் உண்டா? பொய் சொன்னால்தான் கொழுத்த லாபம் சம்பாதிக்க முடியும் என்று தான் பார்க்கிறோம். ஆன போதிலும் உண்மைதானே நாம் சொல்ல வேண்டியது என்று விதி இருக்கிறது. ஏன் அப்படி இருக்கிறது? பொய் சொல்வதால் பாவம் உண்டாவதால் தான், அதாவது ஆத்மா அசுத்தி அடைவதால் தான். நித்திய கர்மாவும் இப்படித்தான். செய்யாவிட்டால் பாவம், செய்தால் நமக்கு தெரியாமலே ஆத்ம சுத்தி ஆவது தவிர தெரியும்படியாக தனலாபம் புத்திரலாபம் என்று எதுவும் காட்ட முடியாது. காமிய கர்மா என்பது நம்முடைய ஏதோ ஒரு இஷ்ட லாபத்தை உத்தேசித்தே பண்ணுவது. பிள்ளை பிறப்பதற்காக தசரதர் புத்திர காமிஷ்டி பண்ணியது காமிய கர்மா. ப்ரமோஷன் கிடைக்க வேண்டும் என்று நவகிரகத்தை சுற்றுவது காமிய கர்மா. இவற்றை பண்ணித்தான் ஆக வேண்டும் என்றில்லை. நித்திய கர்மா பண்ணியே ஆகணும், பண்ணாவிட்டால் பாவம். நித்திய உபநயனம் 8 வயசுக்கு பண்ண வேண்டும். கற்பத்தை கூட்டி 8 வயசு, அதாவது பிறந்து 7 வயசும் 2 மாசமும் ஆனவுடன். இது மினிமம். மேக்சிமமும் இதுவேதான் என்று சொல்லும்படியாகவே சாஸ்திராபிப்பிராயம் இருக்கிறது. ஆனாலும் தவிர்க்க முடியாமல் ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டால் என்ன பண்ணுவது என்று நினைத்து போனால் போகிறதென்று இன்னொரு 8 வருஷம் கொடுத்து 16 வயசு வரை பூணூல் போடலாம் என்று சொல்லியிருக்கிறது. அதற்கு மேல் போகவே படாது. போகவிட்டால் பாவம். நித்தியம் என்பதை பண்ணாவிட்டால் பாவம் என்று பார்த்தோம் அல்லவா? அப்படி 16 வயசுக்கு கூட ஒரு தகப்பனார்காரன் பிள்ளைக்கு பூணூல் போடாவிட்டால் பாவம். ஒரு காரணமும் நியாயமும் இல்லாமல் தற்போது பெரும்பாலான தகப்பனார்காரர்கள் இந்த பாவத்தை தான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பாயிண்ட் என்னவென்றால், ஒரு பிராமண பையனுக்குள் காமம் பிரவேசிப்பதற்கு முந்தி காயத்ரி பிரவேசித்து அவன் தினமும் சகசிராவிருத்தி 1000 ஆவிருத்தி அளவுக்கு ஜபித்து மந்திர சித்தி அடைந்தால்தான் அவன் தனக்கும் சித்த பரிசுத்தி பெற முடியும். லோகத்துக்கும் க்ஷேமகரமான வைப்ரேஷன்களை ரேடியேட் செய்ய முடியும். ஆன்மீக அதிர்வலைகளை பரப்ப முடியும். இப்படித்தான் தன் புத்திரனுக்கு ஏற்படக்கூடிய ஆத்ம க்ஷேமம் அவனால் வெளியில் ஏற்படக்கூடிய லோக் க்ஷேமம் இரண்டும் ஏற்பட ஒட்டாமல் ஒரு பிதா பண்ணுவது பாவமா இல்லையா? 8 வயசுதான் முக்கிய காலம் என்பது முக்கியம் என்றால் கரெக்டாக விதிப்படி இருப்பது. போனால் போகிறதென்று செகண்டரியாக விட்டு கொடுத்து சாஸ்திரங்களிலேயே சொல்லியிருப்பது கவுனம். 8க்கு மேல் 16 வரை உபநயனத்திற்கு கவுன காலமாகும். அதுவும் தாண்டிவிட்டால் ஒருவன் விராத்தியனாகி விடுவான் என்று மனுஸ்மிருதி முதலானவற்றில் இருக்கிறது. விராத்தியன் என்றால் ஜாதி பிரஷ்டன். கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு 25 வயசு ஏஜ் லிமிட் என்றால் போய் சர்டிஃபிகேட் அது இது கொடுத்தாவது முயற்சி பண்ண தோன்றுகிறதோ இல்லையோ? சாஸ்திரத்தில் ஏஜ் லிமிட் சொல்லும்போது மட்டும் இஷ்டப்படி பண்ணலாம் என்றால் என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தர் 2 பேருக்காவது உரைக்காதா, சுரணை பிறக்காதா என்றுதான் ஓயாமல் சொல்லி பார்க்கிறேன். இக்காலத்தில் இப்படி இந்த விஷயத்தில் ஒரே அலட்சியமாக இருக்கிறோம் என்றால், பூர்வ காலத்தில் ரொம்ப புத்தி தீக்ஷண்யம் உள்ள குழந்தைகளை பெற்றவர்கள் அது 4-5 வயசிலிருந்தே சொல்லிக் கொடுப்பதை எல்லாம் நன்றாக பிடித்து கொள்வதை பார்க்கிற போது 8 வயசு வரையிலா பூணூல் போடாமல் வைத்திருப்பது என்று நினைத்திருக்கிறார்கள். இதை உத்தேசித்தே காமிய உபநயனம் என்றும் ஒன்றை சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது. அதற்கு மினிமம் 5 வயசு என்று குறைத்து கொடுத்திருக்கிறது. பொதுவாக ஸ்வதர்ம கடமையாக சாஸ்திரங்கள் விதித்துள்ள நித்திய கர்மாவை விட நம்முடைய சொந்த இஷ்டத்திற்காக செய்யும் காமிய கர்மா மட்டும்தான் என்பார்கள். ஆனாலும் உபநயன விஷயத்தில் மட்டும் காமியம் என்னும் போது அந்த காமனை எதை உத்தேசித்து பிரம்ம வர்ஷ காமஸ்ய பஞ்சமே என்று ஸ்மிருதிகளில் சொல்லியிருக்கும்படி குமாரன் பிரம்ம தேஜஸை சம்பாதித்து கொண்டு தன்னையும் சுத்தி செய்து கொண்டு ஊருக்கும் சுத்தி ஏற்படும்படி செய்ய வேண்டும் என்பதுதானே உத்தேசம். இதை எப்படி மற்ற லௌகிகமான சொந்த ஆசைகளோடு சேர்க்க முடியும்? இயற்கையாக புத்தி திக்ஷண்யம் உள்ள குழந்தையாயிருந்தால் காயத்ரி தேவதை உள்ளே போய் அது மழுங்காதபடி விருத்தி பண்ணி கொடுப்பாள். அதோடு புத்தி சக்தி அதர்மமாக போகாமல் தார்மீகமாகவும் ஆத்ம ஸ்ரேயஸ்கரமாகவுமே போகும்படியும் செய்வாள். மந்தமான ஆவரேஜான நடுத்தரமான குழந்தைகளானாலும் காயத்ரி மந்திர ஆவருத்தியே அதுகளின் புத்தியையும் கூர் பண்ணி பிரகாசமுடையதாக்கி நல்ல வழிகளிலேயே போகும்படி பண்ணும்.
இப்படி எந்த லெவலில் இருப்பவருக்கும் உபகாரம் பண்ணுவதாக அந்த மந்திரம் இருக்கிறது. ஆச்சாரியால், சம்பந்தர் ஆகியவர்கள் தெய்வ சக்தி வாய்ந்த அவதாரங்கள். ஆனாலும் அப்படி வெளியில் காட்டிக் கொண்டிருக்கவில்லை, சதா காலமும் காட்டிக் கொண்டிருக்கவில்லை. அவசியங்களில் மட்டும் கொஞ்சம் காட்டினார்கள். லீலா மானுஷ வேஷம் என்று லோகத்தில் நாடகம் நடக்கும்போது அப்படித்தான் ஒலித்து ஒலித்து காட்டுவது. அவர்கள் வழிகாட்ட வந்தது சாமானிய மனுஷ ஜீவர்களுக்கு. அதனால் மனுஷ சக்தியையே சரியாக முறையாக பிரயோஜனம் செய்து கொண்டால் என்னவெல்லாம் சாதிக்க முடியும் என்று ஜனங்களுக்கு காட்டி அவர்களுக்கும் அப்படி செய்ய உற்சாகம் தரும் வகையிலேயே தங்களுடைய வாழ்க்கையை மானுஷமாக அமைத்து கொண்டார்கள். அதோடு கூட சுவாமி ஜனங்கள் தன்னோடு கலந்து பழக வேண்டும் என்றும் ஆசைப்பட்டே அவதாரம் பண்ணுவது. ஒரே தெய்வ சக்தி மயமாயிருந்தால் மற்றவர்கள் கலந்து பழக வருவார்களா? தூரத்தில் நின்று கொண்டுதான் கன்னத்தில் போட்டுக்கொள்வார்கள். ஆச்சாரியர் பரமசிவனாகவே தெரிந்து கொண்டிருந்தால் அப்பா அம்மா எப்படி அவரை வாத்சல்யம் காட்டி வளர்ந்திருக்க முடியும்? எல்லா அவதாரங்களிலும் இப்படித்தான் நிறைய மனுஷ ரீதி போலவே பண்ணுவது. அத்தியாவசியத்திற்கு மட்டும் தெய்வ சக்தியை காட்டுவது, அதையும் தங்களுடன் வாழ்கிறவர்களின் நினைவிலிருந்து மறைந்து போகும்படி பண்ணுவது என்று. ஆனாலும் லோகம் பாழாய் போய் கொண்டிருந்த போது மனுஷ ரீதியில் நிதானமாக அதை சரி பண்ண ஆச்சாரியால், சம்பந்தர் ஆகியவர்களுடைய அருள் மனசு அவர்களை விடவில்லை. தேசம் பூராவை 32 வருஷத்தில் புனருத்தாரணம் பண்ணிவிட வேண்டும் என்று ஆச்சாரியால் பறந்தார். தமிழ்நாட்டை மட்டும் உத்தரிக்கு 16 வருஷத்திற்கு மேல் எடுத்துக்கொள்ள கூடாது என்று சம்பந்தர் பறந்தார். அதனால்தான் மனுஷ குழந்தைகளுக்கு சாதாரணமாக இல்லாத மேதையை காட்டி குழந்தை பிராயத்திலேயே அவர்கள் சம்பூர்த்தியாக வித்யாபியாசம் செய்தது. சொந்த சக்தியால் செய்ததாக இல்லாமல் அருள் சக்தியால் செய்ததாக இருக்கட்டும் என்று சம்பந்தர் அம்பாலின் க்ஷீரத்தை பானம் பண்ணிய மகிமையாலேயே ஞானியாக பாண்டியத்தியம் உள்ளவராக ஆனார். ஆச்சாரியாலை பற்றியும் இப்படி கதை இருப்பதாக முன்னையே சொன்னேன். அல்லது ப்ராடிஜி என்று மனுஷ குழந்தைகளிலேயே எங்கேயாவது அபூர்வமாக இருக்கிறது போலத்தான் அவரும் தெரிந்தார். அதாவது தெய்வாவதாரம்தான் என்று பெற்றவர்களும் மற்றவர்களும் தெரிந்து கொண்டு தூர நின்று பக்தி பண்ணாமல் அதிபுத்திசாலியான மனுஷ குழந்தை என்று சீராட்டி பிரியம் காட்டும்படியாக இருந்தார். தேச பாஷை, சம்ஸ்கிருதம் ஆகியவற்றின் மொழி, இலக்கணம், இலக்கியம் ஆகியவற்றை 5 வயசுக்குள் கரைத்து குடித்துவிட்ட ஆச்சாரியால் அந்த வயசில் உபநயனமானவுடன் குருகுலத்துக்கு போய் வாசம் பண்ணி 8 வயசுக்குள் அத்தியனம் முடித்து மற்ற எல்லா சாஸ்திரங்களையும் படித்து கரை கண்டுவிட்டார். 5 வயதில் உபநயனம், 8 வயசுக்குள் சாஸ்திரங்கள் எல்லாம் மாஸ்டர் பண்ணியாயிற்று. அந்த வயசிலேயே சந்நியாசமும் வாங்கி கொண்டாயிற்று. 12 வயசில் அத்தனை பாஷ்யமும் எழுதியாச்சு என்றபடி ஆச்சரியமாக ஆச்சாரியால் செய்திருக்கிறார். இன்னமும் முந்தி கூட வித்யாபியாசம் முடித்திருப்பார். ஆனால் பூணூல் போடாமல் வேதாத்தியாயனம் பண்ண முடியாது. வேதத்தின் சாங்க உபாகங்கள் என்னும் சாஸ்திரங்களையும் படிக்க முடியாது. காமியோபநயனம் என்றால் கூட 5 வயசுக்கு முன்னால் போட முடியாது என்பதால் தான் சாஸ்திரோக்தமாகவே எல்லாம் நடத்தி காட்ட நினைத்த ஆச்சாரியால் 5க்குள் தேச பாஷை, தெய்வ பாஷை ஆகியவற்றின் கிராமர், காவியம் ஆகியவற்றை மட்டும் படித்து சாஸ்திரங்களை 5க்கு அப்புறம் என்று போஸ்ட் பவுன் பண்ணினார். பூணூல் போடுவதற்கு முந்தையே காவிய நாடகாதிகள் சகலமும் படித்து கிரகித்து கொண்ட பெருமை ஆச்சாரியால் ஒருத்தருக்குத்தான் உண்டு என்று சொன்னால் தேவலை போல் இருந்தாலும் உள்ளே இன்னொருத்தர் நிமிண்டிக் கொண்டே இருக்கிறது. அதனால் அவர் யார் என்று சொல்கிறேன். வேற யாரோ சொல்லாமல் அந்த ஒருவரை தமக்கு பூணூல் போடுவதற்கு முன்பே இருந்த புலமையை குறிப்பிட்டு எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறார். அவர் பேர் ராஜசூடாமணி தீட்சிதர். 350-400 வருஷம் முன்னால் இருந்தவர். அப்பைய தீட்சிதரின் மைத்துனர், மனைவியின் உடன் பிறந்தவர். இவர் உபநயனத்திற்கு முந்தைய காவியங்கள் படித்தது மட்டுமில்லாமல் படைத்தும் விட்டார் என்று தெரிகிறது. கமலினி கலஹம்சம் என்று அவர் எழுதியுள்ள நாடகத்தில் பிரம்மாவின் ஒரு பத்னியான காயத்ரி என்னை வந்தடைவதற்கு முன்னேயே, அதாவது உபநயனம் ஆவதற்கு முற்பட்டே அவருடைய இன்னொரு பத்னியான சரஸ்வதியினிடம் வந்து சேர்ந்து விட்டாள் என்று சொல்லியிருக்கிறார். காவிய புலமை ஏற்பட்டு விட்டது என்று சொல்லியிருக்கிறார். அதற்குரிய பால பருவத்திலேயே பூணூல் போட்டுக்கொண்டு காயத்ரி மகிமையாலேயே காரியமெல்லாம் செய்ததாக காட்ட வேண்டும் என்று ஆச்சாரியம் சம்பந்தமூர்த்தி சுவாமிகளும் உபநயன சம்ஸ்காரமான பிறகுதான் அவதார காரியங்களை விசேஷமாக பண்ணினார்கள். நமக்கு பாடமாகவே அப்படி பண்ணியது. பரமதங்களை நிராகரணம் பண்ணி சனாதன தர்மத்தை நிலைநாட்டியதே இருவரும் செய்த அவதார பணி. அதனால் இப்போதும் நாம் கன்வர்ஷன் நடக்கிறதே என்று கண்டன கூட்டம் போடுவது, கான்ஃபரன்ஸ் நடத்துவது, முற்றினால் பதிலுக்கு அடி உதை என்று கிளம்புவது எல்லாவற்றையும் விட முக்கியமாக முதலாவதாக நம் பசங்களுக்கெல்லாம் 8 வயசில் தப்பாமல் பூணூலை மாட்டி தாஜா கீஜா பண்ணியாவது தினம் சகசிராவிருத்தி ஜபம் பண்ண வைத்து விட்டால் போதும். மந்திர சக்தியில் மதாந்திரங்கள் எல்லாம் ஓடி போய்விடும்.
குழந்தைகள் கொஞ்ச நாள் பண்ண ஆரம்பித்து விட்டால் போதும் காயத்ரி, அவளே அதுகளை பிடித்து கொண்டு விடுவாள். நாம் தாஜா பண்ணாமலும் அல்லது மிரட்டி உருட்டி கம்பல் பண்ணாமலும் அதுகளாகவே பிரியமாக பண்ண ஆரம்பித்து விடும். தம்மிடமுள்ள ஒரு பெரிய நிதியை பிரயோஜனம் பண்ணி கொள்ளாமல் வீணாக போகிறோமே என்று எல்லையில்லாத அங்கலாய்ப்புடன் கூறுகிறார்கள் என்பதால் தான் முட்டிக்கொள்வது. ஆச்சாரியால் சரித்திரம் கேட்பதற்கு இதைவிட நாம் செய்யக்கூடியது இல்லை. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.